பொன்னி சீரியல்ல பொன்னி சாப்பிடவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப வலுக்கட்டாயமா இருக்காங்க. பொன்னி சாப்பிட்டா தான் நானும் சாப்பிடுவேன்னு சொல்லி சக்தியும் சாப்பிடாமலே இருக்காரு. இந்த பக்கம் ஜெயா சக்தி சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி அவங்க சாப்பிடாம இருக்காங்க. ஒரு பக்கம் பவானி சமைக்கிற சாப்பாடு யாருக்குமே பிடிக்கல. சொல்லப்போனால் சிவானி பாப்பா அந்த சாப்பாடை சாப்பிட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்க ரொம்பவுமே சோகமாக இருக்காங்க. அதை பார்த்து சந்திரசேகர், என்னம்மா என்னாச்சு தங்கம், ஏன் சோகமாக இருக்குன்னு கேட்க, இன்னும் நான் சரியாக சாப்பிடவே இல்லை தாத்தா, அதான் எனக்கு ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா அம்மா தான் சமைக்கிறாள் சாப்பிடலாமேன்னு கேட்கும்போது, எனக்கு அம்மா சமைக்கிற சாப்பாடு பிடிக்கவே இல்லை. பொன்னி ஆண்டி தான் சூப்பராக சமைச்சாங்க, ஆனால் அவங்களும் இப்போ சமைக்கிறது இல்லை, அதனால் எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லி சிவானி பாப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே அந்த இடத்துல சந்திரசேகருக்கு என்ன பண்ணது தெரில. ஸோ ஜெயாவும் அவருடைய பிடிவாத குணத்தை விட்டு கொடுக்க மாட்றா. பொன்னியும் இப்போது ரொம்பவுமே பிடிவாதமாக இருக்கா, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி. பொன்னி சாப்பிட்டா நான் சாப்பிடன்னு சொல்லி சக்தி சாப்பிடாம இருக்கான். இப்படி ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்க சாப்பிடாம இருந்தால் இந்த குடும்பம் என்னத்துக்கு தான் ஆகுறது. அதோட ஜெயா உடல்நிலையும் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி சந்திரசேகர் ஜெயா எவ்வளோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஜெயா ஒரே முடிவாக இருக்காங்க. முடியவே முடியாதுங்க என்னால், சக்தி சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன்னு சொல்லி. சக்தியில் போய் பேசி பார்க்குறாரு, சக்தியும் முடியல. யார் சாப்பிட்டா எனக்கு என்ன, சாப்பிடணும் எனக்கு என்ன, எனக்கு பொறுத்த வரைக்கும் என் பொன்னி சாப்பிட்ணும், என் பொன்னி சாப்பிட்டா நான் சாப்பிட்றேன், மற்றபடி யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறது சக்தி ரொம்ப தெளிவாக இருக்கார். இந்த நேரத்தில் ஜெயா ரொம்பவுமே சக்தி நினச்சி ஃபீல் பண்ணி மயங்கி விழுந்துடுறாங்க. அதை பார்த்தா சந்திரசேகர் ரொம்பவே ஃபீல் பண்ணி கத்திட்டே ஓடுறாரு. ஜெயா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சக்தியும் கீழே இறங்கி வந்துடுறாரு. எல்லாருமே ஓடி பார்க்குறாங்க. ஜெயாவுக்கு தண்ணிலாம் கொடுத்து தூக்கி பார்க்குறாங்க. ஆனால் ஜெயாவுக்கு மயக்கம் தெரியவே இல்லை. ஒருவேளை சாப்பிடாதனால தான் மயக்கம் வந்திருக்குமா, இல்லை உடம்புக்கு வேதனை பிரச்சனை இருக்குமான்னு சொல்லி பயந்து போய் உடனே கார் எடுத்துக்கிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம பிரீத்தியும், ஆஹா ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லை, இப்போதைக்கு நாம் ஆன்ட்டி கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கேவே அவங்க கூட இருந்து அவங்கள கேரிங்காக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்திக்கு அதனால் நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். அதனால் நாம் கிளம்பி சக்தி கூடயே ஆன்ட்டி கூடயும் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி பிரீத்தியும் காரில் ஏறிக்கிறாங்க. ஏறிக்கிட்டு ஜெயாவை பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஜெயாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட்டில் தெரியுது ஜெயா 2 நாளாக சரியாக சாப்பிடல. அதோட மனசில் போட்டு எதையோ குழப்பிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு இப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் அவங்களுக்கு இப்போது ட்ரிப்ஸு போடணும், அதோட அவங்களுக்கு ஒரு சில மருந்தெல்லாம் தேவைப்படுது, அதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பிரீத்தி டாக்டர்னு, கொடுங்க டாக்டர் நான் போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறாங்க. ஏன்னா பிரீத்தியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பொன்னியும் சக்தியும் பேசாமல் இருக்காங்க. இந்த கேப்பை பயன்படுத்தி சக்திகிட்ட பிரீத்தி ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு சக்தி வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவருடைய மனசில் பொன்னியை தன்னுடைய மனமார்ந்த பொண்டாட்டி நடிச்சிட்ருக்காரு. அவங்கள மறக்க முடியல. சக்தியை பொறுத்த வரைக்கும் பொன்னி எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிறதுல அவர் முழுமையாக நம்புகிறாரு. இருந்தாலும் நாம் அன்றைக்கி சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கணும். பேசாது நம்ம தப்பு தான். அதனால தான் இன்றைக்கி பொன்னி நம்ம மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கா. அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுல்ல. எப்படியாவது பொன்னியை சமாதானப்படுத்தணும். அதுக்கு பொன்னி மேலே இந்த தப்புமே இல்லைங்கிறத நிரூபிக்கணும். அதுக்கு என்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது சக்தி மும்முரமாக இருக்காரு. சக்தியை இப்போதைக்கு இதுலேருந்து டைவர்ட் பண்ணணும். பொன்னி மேலே இன்னும் அதிகமாக கோவப்பட வைக்கணும். அப்போது அதுக்கு ஜெயா ஆண்டி பழையபடி வரணும். ஜெயா ஆண்டி இப்போ நல்லா இருக்கணும். இப்படி சக்திக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே பிரீத்தி தேடி தேடி பண்ணுறாங்க. மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஜெயாவுக்கு தேவையான மருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த நர்ஸு கேட்குறாங்க, மேடம் உங்கள் அப்பா அம்மா இருக்காங்களே, உங்கள் அப்பா கூட உடம்பு சரியில்லாம இங்கே சேர்த்துருந்தீங்களே, அவங்களுக்கு இந்த முக்கியமான ஒரு மருந்து கேட்டிருந்தாங்க. அந்த மருந்து இப்போ வந்துடுச்சு. அந்த மருந்தை உங்ககிட்ட கொடுக்கவா, நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லை கொரியரே போட்டுருவான்னு கேட்குறாங்க. உடனே அந்த இடத்துல பிரீத்தி, இங்கே பாருங்கள், ஏன் அந்த விஷயத்தில் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் அப்பா உங்கள்கிட்ட கொரியர் போட சொல்லி தான் அட்ரஸ் கொடுத்தாங்க, அப்போது அதுக்கு கொரியர் போடுங்க. அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாமல் அதெல்லாம் பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க இப்போது அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம் உங்கள் அப்பா தான் சொல்லியிருந்தீங்களே, அதான் உங்களை பார்த்தேன் அதனால் கேட்டேன்னு சொல்ல, தேவையில்லாத விஷயத்தை என்கிட்ட பேசாதீங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அங்கேருந்து மருந்து வாங்கிட்டு கோவமாக கிளம்புறாங்க. இதை நம்ம சக்தி காதில் வாங்கிறாரு. என்ன பிரீத்தி ரொம்ப கோவமாக கிளம்புறா, காசு இருக்கான்னு தெரியலையே, கொடுக்கலான்னு வந்தோம், ஆனால் அந்த நர்ஸுக்கிட்ட எதுவும் மூஞ்சி கட்டிட்டு போகிறான், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அங்கே போகிறாரு. போயிட்டு அந்த நர்ஸுக்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. இது மாதிரி இப்போ வந்துட்டு போனாங்களே பிரீத்தி, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக போகிறாங்க, காசுன்னு தெரியலன்னு கேட்க, இல்லை சார் காசுலாம் கொடுத்துட்டாங்க, அவங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் தங்கியிருந்தாங்க, அவங்க எங்கள்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க, அவங்க சென்னையில் இருக்காங்க, அவங்க அப்பப்போ ஒரு சில டேப்லெட்டு மருந்தெல்லாம் கேட்டு ஆர்டர் போடுவாங்க, நாங்கள் தான் கொரியர் பண்ணி விடுவோம்,
இந்த டைம் கூட ஒரு முக்கியமான மருந்து கேட்டிருந்தாங்க. அது இன்னைக்கு தான் வந்துச்சு. அதான் அவங்களுடைய பொண்ணு தானே பிரீத்தி. சரி இவங்க வந்திருக்காங்களே, இவங்ககிட்ட குடுத்து விட்டுறலாமா? அர்ஜென்ட்ன்னு சொன்னாங்களேன்னு சொல்லி கேட்டோம். ஆனா, அதுக்கு என்னமோ அவங்க மூஞ்ச காட்டிட்டு போறாங்க. கொரியர் கேட்டா கொரியர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்னன்னு தெரியல சார், ஏதாவது டென்ஷனா இருக்காங்க போல அப்படின்னு சொல்ல, உடனே இங்க சக்திக்கு புரியுது. அப்போ பிரீத்தியோட அப்பா இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரா? அப்போ அவரு சென்னையில இருக்காரு. அப்போ அவர பார்த்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிருமேன்னு சொல்லி சக்தி முடிவு பண்றாரு. ஆனா, என்ன அட்ரஸ்ன்னு தெரியலையே! என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ்ட்ட கேட்குறாரு. சரிங்க, சென்னையில இப்ப எங்க இருக்காங்க? அந்த மருந்து எங்க குடுக்கணும்? அப்படி கேட்க, சார் நீங்க யாரு? நீங்க ஏன் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லவும், நான் வந்து பிரீத்தியோடைய புருஷன் தான், ஹஸ்பண்ட் தான். ஸோ எங்க மாமாவுக்கு தான் உடம்பு சரியில்லாம இங்க தங்கியிருந்தாரு. அப்போதைக்கு நான் ஒரு பிசினஸ் மீட்டிங்கா வெளியில போயிருந்தேன். ஸோ இப்ப நான் கூட சென்னை தான் போறோம். இருந்தாலும் அவ இப்போதைக்கு என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கொஞ்சம் பதட்டத்துல இருக்கா. அதனால அப்படி பேசிட்டா. தப்பா நினச்சுக்காதீங்க. குடுங்க. எங்க மாமாவுக்கு தானே மருந்து. நான் சென்னை தான் போறேன். எங்க குடுக்கணும்னு சொன்னீங்கன்னா, நானே அங்க குடுத்துருவேன்னு சொல்ல, சார் உங்க மாமனார் வீடு இருக்குல்ல சார் டி நகர்ல. அங்க தான். இந்த பாருங்க இந்த அட்ரஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அட்ரஸ அப்படியே நம்ம சக்தி நோட் பண்ணிக்கிறாரு. ஆமாமா அதே அட்ரஸ்ல தான் இருக்காங்க. சரி ஓகே நானே குடுத்துர்றேன் குடுங்க மருந்த அப்படின்னு சொல்லி சக்தி வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு அங்க போறாரு. பிரீத்திய பார்க்குறாரு. என்ன பிரீத்தி ஏதோ மெடிக்கல் ஷாப்ல சண்டை போட்டுட்டு இருந்த, என்னாச்சு அப்படின்னு கேட்க, பிரீத்தி உடனே ஐயோ மாமா பார்த்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல சக்தி அது வந்து ஒன்றும் இல்லை, இந்த சேஞ்ச் பிரச்சனை கொஞ்சம் அதான் அப்படின்னு சொல்லி பிரீத்தி சமாளிக்கிறாங்க. அப்போது சக்திக்கு 100% கன்ஃபார்ம் ஆகுது, பிரீத்தியோட அப்பா இங்கே தான் தங்கிட்டு இருக்காங்க. பிரீத்தி நம்மள்ட்ட மறைக்கிறா, மூஞ்சே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்காங்க. ஜெயாவுக்கு ட்ரிப்ஸ்லாம் போட்டு முடிஞ்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு டாக்டர் சொல்கிறாரு. வீட்டுக்கு போனவுடனே அவங்களுக்கு ஹெல்த்தியாக சாப்பாடு கொடுங்க. 3 வேளையும் ஒழுங்கா சாப்பிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. அதை கேட்டு இங்கே சக்திக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. உடனே அவங்க அப்பா சந்திரசேகர்கிட்ட சொல்கிறாரு, அப்பா நீங்கள் அம்மா அழைச்சிட்டு வீட்டுக்கு போங்க. எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. நான் சென்னை வரைக்கும் போகிறேன், போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல, பிரீத்தி உடனே ஏன் சக்தி சென்னைக்கு? என்னாச்சு? என்ன வேலை? நானும் கூட வருவான்னு கேட்க, பிரீத்தி அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ அம்மா அழைச்சிட்டு வீட்டில் வச்சு பார்த்துக்கோ. நான் ஒரு அர்ஜென்ட்டான பர்சனல் ஒர்க்காக போகிறேன். நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சக்தி கிளம்பி போகிறாரு. இது பிரீத்திக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இருந்தாலும் தான் அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி கொஞ்சம் அலர்ட் பண்ணுறாங்க பிரீத்தி. அம்மா இது மாதிரி சக்தி வந்து ஹாஸ்பிட்டல் வந்தோம். அதற்கப்புறம் அவர் இப்போ சென்னை வரேன்னு சொல்கிறாரு. அதோட நான் அந்த நர்ஸுக்கு சண்டை போட்டதை அவர் பார்த்துட்டாரு. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, உங்களையும் தேடி வருவான்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு யாரும் வீட்டுக்கு வெளியில் அனாவசியமாக வர வேணாம். வீட்டுக்குள்ளேயே இருங்க. சாப்பாடு வேணும்னா நானே ஆர்டர் பண்ணி விட்றேன். ஸோ வெளில வர வேணாம்மா அப்படின்னு சொல்லி இங்கே பிரீத்தி அலாட் பண்ணுறாங்க. சக்தியும் அந்த அட்ரஸ்க்கு போகிறாரு. போய் டோர் தட்டுறாரு. யாரும் திறக்கவே இல்லை. செருப்புலாம் வெளில இருக்கிறத பார்த்துட்டாரு. அப்புறம் திரும்ப திரும்ப டோர் தட்டவும், ஒருவேளை யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கொரியரா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பிரீத்தியோட அம்மா வந்து கதவு திறக்கிறாங்க. திறந்த உடனே சக்தி பார்த்துறாரு. என்ன ஆண்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாரு. அவங்களால ஒன்றுமே பேச முடியல. வேறு வழியே இல்லை, மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களும் சக்திகிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. சக்தி ஒரு இடத்துக்கு மேலே அவங்கள்ட்ட பயங்கரமாக பேச்சு கொடுத்து எல்லா உண்மையை போட்டு வாங்குறாரு. ஸோ பிரீத்திக்கு என் மேலே ஆசை இருக்குது, என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றதாக தான் அங்கே வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. இதை முன்னாடி சொல்ல வேண்டியதானே ஆண்டி, இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காருல்ல அப்படின்னு சொல்ல, ஐயோ தம்பி நீங்கள் எதனா கோவப்படின்னு சொல்லி தான் அவள் பிரீத்தி சொல்லவே இல்லை. மற்றபடி அவளுக்கு உங்கள் மேலே அவ்வளோ உயிர்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பிரீத்தியோடைய அம்மா அப்பாவும் கக்குறாங்க. இதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுற நம்ம சக்தி நேராக கிளம்பி சென்னையிலேருந்து அவங்க வீட்டுக்கு வராரு. வந்த கையோட இங்கே பிரீத்தி ஜெயாவை விழுந்து விழுந்து கவனிச்சிட்ருக்காங்க. என்ன பிரீத்தி அம்மாவை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிற உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம் சக்தி நம்ம ஆண்டி நான் பார்த்துக்காம யார் பார்த்துப்பான்னு சொல்ல, ஆமாம்மா நீ நல்லா பார்த்துக்கிறச்சு தான் தெரியுமே, ஆனால் ஒன்று மாதிரி ஒரு மோசமான ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லை பிரீத்தி அப்படின்னு சொல்ல, என்ன சக்தி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பிரீத்தி நீ பொண்ணாங்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. எப்படி உங்கள் அம்மா அப்பாலாம் உன்னை வளர்த்தாங்க இப்படிலாம் இவ்வளோ கேவலமா அப்படின்னு சொல்ல, ஜெயா ஒன்று ஏன்டா சக்தி ஏன் இப்போ அந்த பொண்ணு திட்டுற, பாவம் அவள் தான் கூட வந்து என்னை பார்த்துக்கிறா, அவன் என்னடா பண்ணா உனக்குன்னு சொல்லவும், அந்த ரெக்கார்டை போட்டு காட்டுறாரு. இங்கே பாருங்கள் அவங்க அம்மா அப்பாவும் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பிரீத்தியோட அம்மா அப்பா வேற எங்கேயும் இல்லை, சென்னையில் தான் இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கும் பொன்னி மேலே போட்ட களங்கத்துக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிரீத்தி தான். அவள் பண்ண இந்த கோலுமால் தான் இவருக்கும் காரணம். ஆனால் பிரீத்தி தனியாக பண்ணல, பிரீத்திக்கு யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களும் பிரீத்தி சேர்ந்து தான் இவ்வளோ மோசமாக பார்த்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் பொன்னி மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கிறத சக்தி அந்த இடத்துல சொல்லி புரிய வைக்கிறாரு. சொன்னதுமே நம்ம பவானி அப்புறம் ஜெயா எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பிரீத்தி இந்த அளவுக்கு மோசமான பொண்ணாக இருந்திருக்காளே, இவன் எதுக்காக பொன்னி மேலே பழிய போட்டா, பொன்னியை பழி வாங்குறதுல இவருக்கு என்ன நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிரீத்தியை சரமாரியாக கேள்வி கேட்குறாங்க.